தாவேக மேடையில் கடுப்பான நாஞ்சில் சம்பத், நிர்வாகிகளை கடிந்து பரபரப்பு. தாவேக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் மேடையிலேயே தாவேகவினர் கடிந்து கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் தான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மேடையில் நின்ற தாவேக நிர்வாகிகள் பேசிக் கொண்டே இருந்ததால் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். தாவேக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பேசுகையில், திமுகவிற்காக வரும் இளைஞர்கள் அனைவரும் தலா ரூபாய் 1000 கொடுத்து வரவழைக்கப்பட்டனர். ஆனால் தாவேகாவிற்கு வரும் இளைஞர்கள் அனைவரும் விஜய்க்காக தன் உயிரையும் தர தயாராக இருப்பவர்கள். விஜயை எம்ஜிஆராக பார்க்கும் அதிமுகவினர் அலை அலையாய் அணி அணியாய் தாவேகாவில் இணைந்து வருகிறார் என்றார். நாஞ்சில் சம்பத் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மேடையில் நின்ற தாவேக நிர்வாகிகள் பேசிக்கொண்டே இருந்தனர். அவருக்கு பின்னால் நின்றபடி தாவேகவினர் பேசிக்கொண்டே இருந்ததால் கடுப்பான நாஞ்சில் சம்பத் அவர்களை அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். திமுகவில் பேச்சாளராக வலம் வந்த நாஞ்சில் சம்பத் திமுகவிலிருந்து வைகோ வெளியேறிய பொழுது அவருடன் இணைந்து வெளியேறினார். வைகோ மதிமுகவை தொடங்கிய பிறகு மதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் வைகோவோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து விலகினார். கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாஞ்சில் சம்பத் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து அதிமுகவில் ஐக்கியமானார். நாஞ்சில் சம்பத்திற்கு ஜெயலலிதா அதிமுகவின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பதவியை அளித்தார். மேலும் கட்சிப் பணிகளுக்காக அவருக்கு இனோவா கார் ஒன்றும் வழங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அவர் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டார். பின்னர் திமுக ஆதரவாளராக செயல்பட்டு வந்தார். திமுக மேடைகளில் திராவிட இயக்க செயற்பாட்டாளராக பேசி வந்தார் நாஞ்சில் சம்பத். சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி தாவேக அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார் நாஞ்சில் சம்பத். அவருக்கு தாவேக பரப்புரை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தாவேக மேடைகளில் உரையாற்றி வருகிறார் நாஞ்சில் சம்பத்.